சமரசம் ஏற்படவில்லை, அது சார்ந்த பேச்சுக்கள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்திருக்கிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த பேச்சுவார்த்தை எதுவும் பலனளிக்கவில்லை என்பதை தெரிவித்திருக்கிறார். தேர்தல் வரைக்கும் தான் தலைவர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? இந்த பேச்சுவார்த்தை டிராக முடிஞ்சிருக்குன்னு தான் இப்ப தற்சமயம் அவர் சொல்லியிருக்காரு. அவர் இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு முடிவெடுத்து இன்னைக்கு அது ஒரு தீவிரமான ஒரு முடிவு எடுப்பார், ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பாகவே ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அடிப்பட்ட சூழல்ல இடையில குருமூர்த்தி சாமி போன்றவர்களும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தின இந்த சூழல்ல அப்புறம் குடும்பத்துக்குள்ளேயே பல கட்ட பேச்சுவார்த்தைகள், அப்புறம் கட்சிக்காரர்கள் மூலமாக 16 பஞ்சாயத்துக்கள் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அவர் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. தன்னுடைய தீவிரமான முடிவு இன்னைக்கு அறிவிப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பேசப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அவர் பேசிய விஷயம் என்னவென்றால், அன்புமணி இதற்கு முன்னாள் இந்த முந்தைய காலகட்டத்துல எப்படிலாம் தலைவர் பதவியை பிடிப்பதற்காக முயற்சி செய்தார், அப்புறம் அவருக்கு அவரை பர்சனலா எப்படி நடத்தப்பட்டார் போன்ற பல விஷயங்களை ராமதாஸ் அவர்கள் சொல்லிருக்காரே தவிர, அன்புமணியை கட்சியை விட்டு நீக்கிறது போன்ற விஷயங்கள்ல நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவர் அவருடைய பொதுச் செயலாளர் பதவி முடிந்து போய்விட்டது அப்படின்னு சொல்றாரு. பொதுக்குழு கூட்ட விஷயங்களும் இருக்குன்னு சொல்றாரு. மொத்தத்துல அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, அன்புமணிக்காக ஒரு ஆஃபரை இன்னைக்கு கொடுத்திருக்காரு. அதாவது இந்த தேர்தல் தான் நான் தலைவரை கட்சிக்கு வழிகாட்டுவேன், தேர்தலுக்கு அப்புறம் அந்த பொறுப்பு உங்ககிட்ட வரப்போகுது, சோ தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு நீங்க என்னோட பேச்சு கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காரு. ஏற்கனவே இவர்கள் 2 பேரின் பிரச்சனைனால கட்சி ஒரு பிசிக்கலா பிளவுபடாட்டி கூட உணர்வு ரீதியாக கட்சியில ஒரு பிளவு இருக்கு. ஒரு பக்கம் அன்புமணி பக்கமும், இன்னொரு பக்கம் டாக்டர் ராமதாஸ் பக்கமும் தொண்டர்கள் இருக்காங்க, உணர்வு பூர்வமா இருக்காங்க. கட்சியை பிளவு பிசிக்கலா கிடையாது. ஆனால் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் தீவிரமான ஒரு முடிவு எடுக்காதது மூலமாக இந்த பிரச்சனைக்கான முடிவை இன்னும் தேடுகிறார். அது தாராளமா முடிஞ்சிருக்குன்னு சொல்றது மூலமாக அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நீங்க நான் சொல்ற இந்த சஜஷன் ஒத்துக்கோங்க, தேர்தல் வரையும் என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்கேன், நான் அதுக்கப்புறம் நீங்க உங்ககிட்ட தான் கட்சி வர போறதுன்ட்டு. இது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு சஜஷனா கூட இருக்கு என்பது என்னுடைய கருத்து. அன்புமணி தான் அன்புமணி தான் முடிவு பண்ணணும். எதிர்காலத்துல கட்சி அன்புமணி அவர்கிட்ட தான் வரப்போகுது. அதனால இந்த 8 மாதம் என்பது தேர்தல் வரையும் அதை பொறுத்துக்கொண்டு அந்த ராமதாஸ் அவர்களுக்கு வேலை செய்து ஒரு ஊழியராக, ஒரு செயல் தலைவராக எந்த கட்டத்தில் வேலை செய்யறாலும் வேலை செஞ்சுட்டு தற்காலிகமாக தேர்தல் நோக்கி போகும்போது கட்சி எப்படி போகும்போது குழப்பத்தில் இருக்கும்போது இதற்கான ஒரு தீர்வை காணும் விதமாக ஒரு ராமதாஸ் அவர்கள் வெளியே சொல்லியிருக்கும் போது அவரே சஜஷன் சொல்லிட்டு கட்சி அன்புமணி தான் இருக்குன்னு சொல்ற போது அன்புமணி இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணலாம் என்பது என்னுடைய கருத்து. அன்புமணி தான் இனிமேல் முடிவு பண்ணணும். சமாதான பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு தீர்வு எட்ட போகிறது என்பது அன்புமணி தான் முடிவு பண்ணணும். அன்புமணியோட ரியாக்ஷன் பொறுத்து தான் இந்த பிரச்சனைக்கு முடிவு வருமா இல்லையா என்பது நான் தீர்மானிக்க முடியும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.